father, mother, sisterhood, people, all of you, my dear enemies, George Varandale, welcome. Next president, my God is clear. I come today. What for you do you know? I will go to the Pajala Gorge because what of your good steps? My victory, a British commander, I see. Tamil people know English only Tamil. Okay. இந்தியாவிலே இந்த காலந்துறை 14 மாச கட்டப்பட்ட 1600 வட இந்தியாவிலே சீனாவிலிருந்து இமயம வழியாக நுழைந்தேன். ஏனென்றால் அக்காலத்திலே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தோடு வியாபார நோக்கத்தோடு நுழைந்த பொழுது ஆக்ரா, அகமதாபாத் போன்றவற்றை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வியாபாரம் செய்து வந்தேன். வியாபாரம் என்றால் அக்காலத்திலே மோட்டார், சைக்கிள், டெலிபோன், டெலிகிராம், தபா, தந்தி அனைத்துமே இந்திய மக்கள் அறிமுகப்படுத்திவிட்டு இந்தியாவின் மேம்பாடுக்காக அரும்பாடுபட்ட பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை வெள்ளையே என்று ஒதுக்கினார்கள். ஏனென்றால் இந்தியாவின் பொருளாதார சீர்குலைந்த காரணத்தினால் தாங்கள் ஒதுக்கி இருக்கிறது. அப்போது இது போன்ற ஒட்டுமொத்த இந்தியாவை நாம் கைப்பற்ற வேண்டும். இல்லை என்றால் சீர்குலை
வைக்க வேண்டும் எண்ணம் தோன்றியது. அப்பொழுது நான் வியாபாரத்தை விட்டுவிட்டு நெடுக்கு பக்கம் இறங்கிட்டு கொடுக்கவில்லை அமைப்போர் கோட்டை கல்கத்தாவில் வில்லியம் கோட்டை ஒன்றே கடவுள் ஒருவராக சொல்லப்பட்ட அந்த கத்துறது வட இந்தியா முழுவதும் பஞ்சம் ஏற்பட்ட காரணத்தினால் அதிக மக்களுக்கு உணவில்லை, உயிரை இழந்து கொண்டு வந்தார்கள். இந்தியர்கள் யாரும் கவனிக்கவில்லை. நாங்கள் யார் தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தட்டுங்க திறக்கப்படும் கேளுங்க தரப்படும் எண்ணத்தோடு இந்திய மக்களுக்கு உணவு கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு இந்த இந்தியாவிலே முதன்முறையாக இடம் கொடுக்கிறார்கள். வட இந்தியாவிலே ஆதார் மேற்கு வங்காளம், அதற்கு பிறகு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, வட இந்தியாவிலிருந்து தென்னிந்திய வரை ஆட்சி பிடித்து விட்டோம், ஆதித்து விட்டோம். வெற்றி சாதிக்கமானது இந்திய முழுவதும் பயன்பட்டது. அப்போது சுற்றி பார்த்த தமிழகத்தில் பாளையத்தார் இருந்தார். ஆனா ஒற்றுமை இல்லை. காரணம் தெரியுமா? ஆட்காட்டம் ஒருவருக்கு வரி கொடுக்காத காரணத்தினால் ஆட்காட்டம் தாங்களுக்கு தாரை வாய்த்து கொடுத்து விட்டார். அன்று முதல் இந்த வெற்றி சாதிக்கத்திற்கு பாளையத்தார் அடிமை. அடிமை என்றால் தாங்களுக்கு நடுவொருமுறை மறி மட்டி கொடுக்க ஆணையிட்டு இருந்தோம். ஆணைப்படி 22 பேர் 71 பேர் அடிவந்து விட்டார். சிறப்பாக வாழ்கின்றான், பயிர்கின்றான். ஆனால் உறவு மட்டும் அடிபடவில்லை. யாராவே அவன் தான் ஜெகதீர போல வீரபாண்டிய கட்ட கப்பலத்தார் பாமர மக்கள் அடிமனையவில்லை. அடிமனையில் காரணத்தினால் மெட்டிக்கு மெட்டிக்கு அழுத்து சென்று பெண்மரம் சந்திக்கவில்லை. கடைசி வழியாக யாரானே யாரு நீதான் வீரபாண்டிய கட்டவங்க, நீயா? நான் தான் ஜாக் கட்டாமா உன் நலன்களுக்கு வலியுறுத்தி மரியா மறி மத்திய மாவட்டம் படுகிறது, பூமி விளைகிறது, மன்னனுக்கு நோ டாக்ஸ் நோ டாக்ஸ் பரிமாணம் வைத்து விட்டார். பத்த காலத்தினால் அவர் மட்டுமல்ல 1000 கம்பளம் சிரமத்தை விட்டேன். சிரமத்தை காரணத்தினால் யாருக்கும் தெரியாம தப்பித்து ஓடிவிட்டான் வீரபாண்டி கட்டன் மூத்தர் பாண்டியன். விழுந்த போத்து பொழுது ஒரு மட்டும் பிடிபட்டான். அவன் தான் தெரியுமா? அவன் தான் ஜீவன் பிள்ளை. அவன் வைத்துக் கொண்டு பகைவலாக சென்றோம். அவன் தப்பித்து ஓடிவிட்டான். தப்பித்து ஓடியவன் தாங்களுக்கு சொந்தமான 136 பட்டை பாளையம் கொண்டு கொள்ளையிட்டு விட்டான். எல்லை மட்டும் கொள்ளையிட்டான். ஆடு கொள்ளை மக்கள் கழுவந்து கொண்டிருந்தான். பாண்டிய தேவன் கற்பன தேவன் பாண்டியன் மதம் 10 முத்துக்கற்பாய் விக்டோரி மகாராணிக்கு கட்டமனை தமிழகத்தில் உயரவோ குணவோ வரும் சொன்னார். அதற்காக நான் இங்கிலாந்திலே 14 மெருகப்பட்டவன். இப்பொழுது இந்தியா வந்துள்ளேன். இந்தியாவிலே தமிழ்நாடு வந்துள்ளேன். ஒரு முல்லை முள்ளடக்க வேண்டும், ஒரு தமிழை வைத்தால் பிடிக்க வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் ஒரு கூலிப்படை காண வேண்டும். பார்க்கின்ற கூலிப்படைகளை அதாவது காக்கை அம்பலம் பூசாரியான நபர்கள் குடும்பத்தார்கள் தங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து வருவப்பட்டுள்ளார். என சார் அவங்க கலை குடும்பத்து சார் நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 வணக்கம். தமிழகத்திலே திமிழ் கொடுத்தவன் சாதாரண எப்ப தெரியுமா எனக்கு? நான் எம்மாவோட நாளைக்கு எனக்கு ஆடு ஒரு பேசுறேன் கட்ட வருமா? எடுத்துரைத்தால் கணக்கில் வருகின்றேன், தேடி வருகின்றேன். தமிழ்நாட்டு கூலி வருகின்றேன். I
What is her name? What is her name? பெரியவரே கூலிப்படை. தமிழ்நாட்டுல கூலிப்படை. குட். தமிழகத்திலே அனைவரும் அணிவகுத்து விட்டார் பாளையத்தார். ஆனால் ஒரு மட்டும் அடிப்படையான காரணத்தினால் தமிழ்நாடு வந்தல்லே. அவன் யார்? அப்பதான் வீரவந்தை கட்டவன். அறிவு கட்டவன். முட்டாள் பையன். முழுத்தவன் பையன். முழுவதும் பையன். நெருப்பொழிக்கு பையன். கட்டவன் அனுமத்துறை. அப்படி என்றால் அப்பேற்பட்ட கட்டாவோட பேருக்காக நான் தமிழ்நாடு வந்தலே செல்ல வேண்டும் பாஞ்சாலம் குறிச்சு எங்குமே தமிழ்நாட்டை மேற்படுத்த பார்க்க எப்படி செல்ல வேண்டும்? இது சென்னை என்பது சென்னையில் செல்ல வேண்டும் பாஞ்சாலம் குறிச்சு எப்படி செல்ல வேண்டும்? சென்னை, ஓகே, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ஏட்டியாபுரம், பாஞ்சாலம். பாத்தீங்களா கூலி கொடுத்தால் போதும். முருகேசா, கூலி கொடுத்தால் போதும். தமிழனை தமிழை காட்டி கொடுக்கின்றார். அந்த ரூட் சொன்னா போதுமே. செந்தூருக்கு இதுல போன பின்ன போயிருப்போம். அந்த ரூட் போன போதும் பத்தலையா? ஊருக்கு தங்கிக்கெல்லாம் போக முடியாது. ஓகே, புடிச்சா ஒரே ரூட். அப்படிங்களா? இவங்க கிட்ட பாத்தீங்களா? எங்க பார்த்தாலும் கிட்ஸ் பகுதி. இடமே பவர்வான பெரிய ரெடி பண்ணியாச்சு. உட்காருக்காம துறையவர்களே, ஆலப்படை, கோழிப்படை, ஒட்டகப்படை, சோளப்படை, கொட்டப்படை, அனைத்து படைகளும் தயாராகி விட்டதுமே. உட்காருக்கலாமே. நோ ப்ளீஸ். தெரியாது சார் இது எங்கூர்ல பட்டச்சாரம் பட்டச்சாரம் நான் டெய்லி குடிக்கிறேன் சார். அப்படின்றா செல்வமா எப்படி தெரியுமா? எல்லா பழையும் ரெடியா உள்ளது. பாருங்கள் பட்டாளங்கள் வரிசையாகவே பாருங்க பட்டாளங்களுக்கு வரிசையாகவே தமிழ்நாட்டு ராக் பாஷை விளையாட்டுமான் பாத்தீங்களா? இந்துக்கு மேம்படுத்தப்படும் விநாயக பெருமான். அப்படி என்றால் திருச்சியிலே கட்டவன் முத்திரை. நோ சார், நோ. சோழமன் நாடு. அவர் இருப்பதோ பாண்டிய நாடு. பாண்டிய நாடு இருப்பது வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு திண்டுக்கல். திருச்சி நகரம் மட்டுமல்ல, திண்டுக்கல் நகரம் இதே நம்ம கோட்டை. இதுதான் திண்டுக்கல் மலைக்கோட்டை. அங்க திருச்சி மலைக்கோட்டை, திண்டுக்கல் மலைக்கோட்டை. தமிழ்நாட்டு பீப்பிள் ஏன் கோட்டை கோட்டை கட்டப்பட்ட கோட்டை, டிப் சுல்தான் கட்டப்பட்ட கோட்டை. மேலே ஓகே மேல், கீழே கோட்டை, சுரங்கப்பாதை, அண்டர் கிரவுண்ட். அப்படி என்றா உள்ளே நம்ம இடிக்கிறப்ப நாங்க பங்குற பாருங்க மேன். எங்க மேல் லென்ஸ் வைத்து உள்ள பாருங்க மேன். கட்டணம் ஒருத்தர் ஒளிந்த ஒன்று வாய்ப்பு இருக்கிறது. கீழே ஒரு ஓட்டை. ஓட்டை தமிழகத்தை ஓட்டை வர்றான். யார் மேல ஓட்டையில போறான்? இடிகத்த நாகமோன் கட்டபொம்மன் ஓந்தாலும் ஓல்திருப்பார். நன்றாக லென்ஸ் வைத்து பாருங்க. எங்க மேல் பூத கண்ணாடி தமிழ்நாட்டுல வேற வேலையே இல்லையாமே. இதர வேலை இல்லாம உள்ள என்ன அப்படி என்றால் கட்டணம் தரணும். ஒரு பவர்ஃபுல்லான நாடு பண்ணுங்கள். யாரும் நுழைந்த தமிழக வடிக்க வேண்டும். ஒரு ஆட்டோமேட்டிக் செட் பண்ணேன். ஓகே, நெக்ஸ்ட் கைட்டு மதுரை. தெரிஞ்சு திண்டுக்க சொல்ல வந்தனங்க சீக்கிரம் வந்தோம். என்ன அருமணி இது? தமிழ்நாட்டிலே புண்ணியம் கர்ம செய்கிறது.
நதியில சேராத காட்டு. கடல் சேரா நதியும் கூட. அப்படி என்றால் உலகத்திலே புகைப்பட நதி வைக்க நதி. இந்த நதியை கையில் இருந்து நாம் சுற்றி போவோம் மதுரை மீனாட்சி மதுரை பார்ப்போமா? ரவுண்ட் பண்ணி பார்ப்போமே. தமிழகத்திலே தூங்கா நகரம் கூட தினவன் போர்ட்டம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மீனாட்சி என்றால் யாருமே? பெண் தெய்வம். மதுரை மீனாட்சி, காட்சியிலே காமாட்சி, தந்தையிலே விசாலாட்சி, புள்ளத்தாச்சி. இது யாருமே சொன்னது? பொள்ளாச்சி பக்கத்துல. அப்படி என்றால் தமிழ்நாட்டிலே சொப்பத்தை கூப்பிட காரணம் தானே சார்? மதர்லேண்ட். ஓ, மதர்லேண்ட் தமிழ்நாட்டிலே பவர்ஃபுல் காட். அப்படி என்றால் பீச் மாமே. தமிழ உச்சரித்தால் பீச்சு. தமிழ் கலாச்சாரம் வாய்ந்தவன் என்ன கமெண்ட் பண்றாமே. ஓ தாயே போய் உச்சரில்ல. தங்களுக்கு வெற்றி அடிக்க கேட்டு சொல்றேன். நேர்த்திக்கடன் செய்கிறது பெரியதொரு தலையை தர்றேன். பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல லஞ்சம் தலைவிரித்து இருக்குது. கேட்பார்கள் யாரும் முடியாதமே. பெட்டி இருந்தா தான் தமிழ்நாடு வெற்றி பெற முடியும். பெட்டிகள் என்றால் வெற்றி பெற முடியாது. யார் வந்தாலும் தலைமை இருந்தாலுமே பீப்பிள் கேட்குது பரவாயில்ல. உள்ள காடு கேட்குது பாத்தீங்களா? கடவுள் கேட்குது. கொடுக்கது கோபம் செஞ்சு இப்படி தரப்படமாக்கி விட்டு நான் தெரிந்தபடி மதுரை நம்பி சொக்க நதன மன்னர் அதாவது கட்டணம் கண்ணதாபுரம் தாராபதிக தங்கத்தார் மண்டபம் பகுதூர் வெள்ளையத்துக்கு பழிக்கு மாவட்டங்கள் என்ன மதுரை மீனாட்சி அம்மாள் ரெண்டு பூகுப்பட்டினம் போறீங்க சார். பூகுப்பட்டினமா? தமிழகத்தில் மிக வேலை பெருந்தியது வெள்ள வந்த வெற்றி. வெள்ள வந்தா திண்டுக்கல் ஆஸ்பத்திரி போங்கப்பா. இங்க வந்து வெள்ள வருது. முருகா வெள்ள வந்தா வாங்கல் டாக்டருக்கு தான் போகணும். போனா 500 இருக்குப்பா ஆஸ்பத்திரி. கண்ணாடி வைக்கலாம். செத்து போன புள்ள விட்டு சில்ட்ரன் ஃபேமிலி மேன் ஃபேமிலினா குடும்பத்தோட இருக்கானே புளிய கொட்டை இருக்கானே. தமிழ் தெரியாது போல இருக்கு. ஓகே ஓகே தமிழ் கொட்டை தானே ஏத்துறாரு. என்னது? புளிய கொட்டை இருக்கானே. அதெல்லாம் வித்தாச்சு வடமாரிகள் கொண்டு போய். ரோட்ல பாத்துக்கியாரு. வடமாரிகள் வித்தாச்சு. அப்படி என்றால் புளிய கொட்டை இல்லமே. உனக்கு ஃபேமிலி இருக்கு இருக்கா? பிள்ளை விட்டு இருக்கமே. உள்ள விட்டு 4-5 உள்ள விட்டு. அப்புறம் வேற ஏங்க டேய் யார 50 வைக்குது. கமா சந்திரா உள்ள விட்டு ஏன் ஜோர் போடு. என்ன வேணும்? கரன்சி வேணுமா? போத்துட்டு வேணுமா? அதுக்கிட்ட துட்டு பரவிட்டு இருக்கு. இல்லங்க கடலவன் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க சொன்னதுக்கு அதிகமா பணமே கரன்சிமே. நீ 3 நாளா கடன் சொல்லிட்டு போயிருக்கு. ஓகே கமா கரன்சி வேணுமே. உள்ள விட்டுக்கு ஏன் ஜோர் போடு. விருத்தி சாக்கியம் பார்த்துக்கொள்ளு. நான் விட்டியே பாயில குடுக்குறேன். கிழக்கத்துக்கு அப்படி பார்த்துக்கொள்ளுமா. கமா எங்க பாட்டிக்கெல்லாம் ஏறவே இல்லை. என்ன மேல இல்ல வயசாகி போச்சு. ஓகே யாராருமே வயசாகி கூட ப்ராசஸ் போகலாம். இந்த ஆட்சியில உள்ளுக்கு தள்ளுறது வெளியே வருது உள்ளுக்கு தள்ளுறது. ஓகே ஓகே பாட்டிக்கெல்லாம் ஏறல உள்ள போகல. மெடிக்கல் இந்த மேன் கமா அது எவ்வளவு பிச்சை வேண்டாம்? எவ்வளவு வச்சிருக்கீங்க? இப்ப நீ எவ்வளவு வச்சிருக்கிறேன்? இதான் தெரியுமா? சந்திரா எவ்வளவு வச்சிருக்கிறேன்? அவரால இனிமே சொல்லுவாரு. நீ இல்லன்னு சொன்னா
முடியாது. இந்த டேஞ்சர் வந்தது எனக்கோ கட்டவனுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று இங்க யாருக்கிட்டே சொல்ல மாட்டார்கள். தமிழகத்திலே சிறந்த பாளையத்து பட்டயக்காரர் யாரும் அடிபடைய மாட்டார். நேர்மையானவர் ஒரு மன்னர் இருக்கிறார். ஏன் தெரியுமா? எட்டப்ப நாயக்கர். அவரை கேட்டால் மட்டும்தான் இது விலை கிடைக்கும். அதற்காக செல்வமாங்க ஓகேவா? செல்வமா மதுரை நகர விட்டுமல்ல எட்டேபுரம் வந்துட்டோம். யாரப்பா நம்மளையும் என்ன லாங்குவேஜ் மாறுது? தென் தமிழ்நாடு மதுரை பாக்கிப்போம். மதுரை பாருங்க அப்படின்றால் இங்கே பாஞ்சாலம் போச்சு. நிலவரம் என்ன? பழனி வேறு நாங்கெல்லாம் தொலைமார்கள் வந்திருக்கிறோம். எதுக்கு? நாங்க எல்லாம் அதுக்குதான் வந்திருக்கிறோம். புடுங்க வந்திருக்கோமே. புடுங்க வந்திருக்கீங்க? நாட்டை புடுங்கிறதுக்கு அதான் பாஞ்சாலம் பூச்சி நாட்டை புடுங்கிறதுக்கு வந்திருக்கோம். எங்க நாட்டை நீங்க புடுங்கலாம் முடியாது. அந்த வழியா போங்க. அப்படியா? இப்ப நிலவரம் என்ன பாரு, நல்லா கேட்டு சொல்லு. வெட்டப்படாது உள்ள கேளு. அந்த இடத்துல தொங்கி என்ன நடக்குதோ உங்க உடனே அங்க வந்து உங்களுக்கு கிடைத்ததா? எப்படி கிடைச்சதுமே லெட்டர் கிடைச்சதுமே சொல்லிட்டாயா? எப்படி பகதூர் பண்டிகை கட்டவுமா பாவம் கட்டவுமா மக்களோட மக்கள் இருந்துட்டா பரவாயில்ல. தனிமையாக சாக போகின்றான். தேடி வருகின்றேன் தமிழ்நாட்டிலே காகம்பரத்தை கண்டுபிடி விட்டேன். சிட்டு பறவை தேடி போட்டு விட்டேன். அது மட்டுமல்ல, நீ மலையாக பிறந்தால் நான் ஒளியாக பிறப்பேன். நீ பழையாக உழைத்தால் நான் கடையாக உழைப்பேன். தமிழ்நாட்டிலே உனக்காக எமனுக்கு எமன் வந்துள்ளேன். கட்டோமா உன்னை தேடி வருகிறேன். அதுக்கு முன்பதாக ஆனக்குளம் சாலிக்குளம் மன்னர் செல்ல வேண்டும். மீதிகளை பாஞ்சாம்பு செல்ல வேண்டும். அப்பொழுது கட்டளை கை செய்ய முடியும். எட்டப்ப நாயக்கரே வருகின்றேன். குட் பை குட் பை குட் பை குட் பை. கட்டவும் சொல்லி கூலிப்பட்டாலும் ஏனென்றால் அவ்வளவு மிகவும் சீக்கிரமாக செல்ல வேண்டும். தனிமையாக இருக்கின்றான். இப்போ சிலதான் நம்ம சரி செய்ய முடியுமா? சொல்லுவோமா? ஆளுக்கு வந்து நெறிபிடிப்பு கொண்டு போறேன். ஆரக்குளம் சாலிக்குளம் மன்னர்கள் வந்து விட்டோமே. இங்க பிள்ளைகளுக்கு நேரம் அளிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா, இதுதான் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை என்பது. இந்த மண் கோட்டை வைத்துக் கொண்டு மனுக்கு நான் கேட்க தெரியுமா? 6000 மருக்கு அப்பாற்பட்ட அன்னை நட்டு பள்ளிகள் சட்டப்படி கூட்டம் கொள்ள மாட்டோம். அப்படி கொள்ள வேண்டும் என்றால் முன்பதாக கருத்து அந்த கழுத்தை கண்டு காலை பற்றி மன்னிப்பு கேட்டுவிட்டால் இந்த கோட்டையை ஒட்டு விடுது. இல்லை என்றால் நெல்லுக்கு நெல்லு தான் இருகின்ற ஆயா கட்டன் நேருடன் சண்டைக்கு வருகின்ற ஆயா நெல்லுக்கு நெல்லு தான் வருகின்ற புள்ளிக்கு புள்ளு தருகின்றாயா அந்த பூமியை விட்டுமே போடுறாயா புள்ளுக்கு புள்ளு தருகின்றாயா பூமியை விட்டு போடுகிறாயா பழுக்கு பழி தருகின்றாயா பாஞ்சை விட்டு போடுறாயா பழுக்கு பழி தருகின்றாயா பாஞ்சாலை விட்டு போடுறாயா பழுக்கு பழி தருகின்றாயா பாஞ்சை விட்டு போடுறாயா பழுக்கு தருகின்றாயா பாஞ்சை விட்டு போடுறாயா. ஒரு கடிதம் அனுப்ப வேண்டும். நெகிழ் தருகின்றாயா நேசம் வருகின்றாயா புல்லுக்கு தருகின்றாயா பூமியை விட்டு ஓடுகின்றாயா பழுக்கு தருகின்றாயா இந்த பாஞ்சை விட்டு ஓடுகின்றாயா. இப்படிக்கு எமக்காரன் பாலந்துரை ஆனார் 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 இதோ இந்த கோட்டைக்கு பறக்க விடுகிறமே. கட்டோமா எழுந்து பாருங்க. உன் கோட்டை விட்டு எத்தனை பேருக்கு இருக்கின்றன? இதை விட்டு விட்டு அப்படி என்றால் உன் கோட்டை சுற்றி பாருடா. வீணாக சாக போகின்றாய். ஆனால் 3 அவசரம் இருக்கின்றேன். அதுக்குள் காரைப்பட்டு மன்னிப்பு கேட்க விட்டால் ஒரே ஒரு தரமட்டமாக்கி ஆமணக்கு வைத்து விடுவேன். போக்குவி நாட்டுகள் நாங்க
காலையில எங்க போறோம் தெரியுமா? எங்க போறீங்க? நாங்க எல்லாம் பாஞ்சால குறிச்சியில கட்டபொம்மை கால்ல விழுக போறோம். வர்றீங்களா? காலில் விழுதுவா? ஆமா. சரி சரி. சாமி, ஆ? அந்த வேலையை நீ செய்யு. நாங்க சொந்த வேலையை பார்க்குறோம். சொந்த வேலையை பாக்குறீங்களா? நீங்க எல்லாம் சம்பாதிக்க முடியாது, நான் போறேன். சொந்த வேலை என்ன வேலை? ஆ? சொந்த வேலை என்ன? ஆமா, நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல வாழ்றவங்க. ஆமா. சொந்த வேலைன்னு சொன்னீங்க. அது என்ன சொந்த வேலை? தொல்காசு, தொல்காசு. இல்ல, கையெழுத்து போடுறது. என்னது? தொல்காசு. தொல்காசு. அண்ணே, ஓய், நான் மட்டும் போய் ஊம்புறேன். ஆ. நீ உள்ள போய் செய். நீங்க போய் அதை செய்யறீங்களா? சரி,